வணக்கம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் நகரமன்ற கூட்டத்தில் அதிமுக திமுக கவுன்சிலர்களுக்கிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பிரபாகரன் வழங்க கேட்போம். பிரபாகரன், வணக்கம். இந்த வாக்குவாதத்திற்கான காரணம் என்ன? இது தொடர்பான முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்க. வணக்கம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் நகராட்சியில் சாதாரண நகர்மன்ற கூட்டமானது இன்று நடைபெற்றது. 21 வார்டு உறுப்பினர்கள் கொண்ட இந்த நகர்மன்ற கூட்டத்தில் 19 நகர்மன்ற உறுப்பினர்கள் இன்று கலந்து கொண்டனர். இதில் 39 தீர்மானங்கள் நிறைவேற்றம் செய்யப்பட்டது. இதில் ஒவ்வொரு நகர்மன்ற உறுப்பினரும் தங்கள் பகுதியில் இருக்கும் பிரச்சனைகள் குறித்து கூறி வந்த நிலையில் பள்ளிப்பாளையம் நகராட்சிக்குட்பட்ட 4வது வார்டு அதிமுக உறுப்பினர் செந்தில் என்பவர் தற்போது பள்ளிப்பாளையம் ஆவரங்காடு நகராட்சி துவக்கப்பள்ளியில் வரும் வெள்ளிக்கிழமையன்று 50வது ஆண்டு பொன்விழா மற்றும் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. ஆனால் அதற்காக தயாரிக்கப்பட்ட அழைப்பதழில் முன்னாள் அமைச்சரும் குமாரபாளையம் சட்டமன்ற உறுப்பினருமான தங்கமணி அவர்கள் பெயரை ஒரு ஓரமாக பிரசுரித்துள்ளதாகவும் அதிமுக நிர்வாகிகளின் பெயர்களை வேண்டுமென்று ஓரங்கட்டப்பட்டுள்ளதாகவும் நகர்மன்ற தலைவர் செல்வராஜ், துணைத் தலைவர் பாலமுருகன் ஆகியோருடன் தெரிவித்தனர். இதுகுறித்து பேசிக் கொண்டிருக்கையில் 19வது வார்டு திமுக கவுன்சிலர் மங்களம் சுந்தரம் என்பவர் அதிமுக கவுன்சிலருடன் திடீர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனையடுத்து திமுக மற்றும் அதிமுக கவுன்சிலர் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் நகர்மன்ற கூட்டத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து அதிமுக கவுன்சிலர்கள் தங்கள் பெயருக்கு இனிஷியல் கூட இல்லாமல் அழைப்புதல் இருப்பதாகவும் தொடர்ந்து புகார் தெரிவித்தனர். இதனையடுத்து நகர்மன்ற தலைவரும் துணைத் தலைவரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட இருதரப்பு கவுன்சிலர்களையும் சமரசம் செய்ய முயற்சி செய்தனர். முயற்சி பலனளிக்காமல் போகவே நகர்மன்ற தலைவரும் துணைத் தலைவரும் மற்றும் நகராட்சி அதிகாரிகள் நகர்மன்ற கூட்டத்தின் பாதியிலேயே அரங்கை விட்டு வெளியேறினர். இதனையடுத்து அதிமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் திமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து கூட்டத்தை நடத்த வேண்டும் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் அதிமுக உறுப்பினர்கள் கூட்டத்தை முழுமையாக நடத்தினால் மட்டுமே அரங்கத்தை விட்டு வெளியேறும் என கூறி நகர்மன்ற அரங்கிலே அமர்ந்துள்ளதால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது. சொன்னாங்க மாத்தியாச்சு. 33 வருஷமா அவர் ஸ்கூலுக்கு எவ்வளவோ பண்ணி நம்ம ஆட்சியில் ஏடிஎம்கே பீரியட்ல பண்ணியிருக்கிறோம். 33 வருஷமா பண்ணியிருக்கிறோம். 10 வருஷமா அந்த திருச்செங்கோடு எம்எல்ஏ 5 வருஷம் இருந்திருக்காரு. 15-20 வருஷமா அந்த ஸ்கூலுக்கு எவ்வளவோ பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கூலுக்கு ஏன்